ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பேபி பொட்டேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. குக்கர்லேயே செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேபி பொட்டேட்டோ ரைஸு, அதுக்கு 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது இது 400 கிராம் பேபி பொட்டேட்டோ 2 விசில் விட்டு தோலை உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை பச்சரிசி மாவு எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பைண்டிங்காக தான், ஒட்டும். அப்போ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா இடமும் கலக்கிற மாதிரி கையாலேயே பெசரி விட்டுட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இது இப்படியே ஊறட்டும். நம்ம ஆயில் காய வச்சுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே கிளறி விடாதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லாத நீங்கள் வெரைட்டிஸ் ரைஸுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம். வரமிளகாய் 4 வரமிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கிறேன். கொப்பரை தேங்காய் துருவல் 2 ஸ்பூனு. இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி லேசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு பல் ஒரு 15 பூண்டு பல், 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், கிராம்பு 2 கிராம்பு, சின்ன சைஸாக ஒரு 2 பட்டை. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டோம். தனியா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா முழு தனியா இல்லாதால நான் தனியா பொடி அரை ஸ்பூன் சேர்த்துட்றேன் இதுலையே. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நொரப்பாகவே இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம். அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஆயில் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ வெங்காயம் 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நிறம் மாறின உடனே ஒரு கொஞ்சமாக புதினா இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இது ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கட்டும். இப்போ நல்லா குழைய வெந்துச்சு பாருங்கள். தக்காளி இது மாதிரி குழஞ்சிடணும். இப்போ இதில்
ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. காரத்துக்கு நம்ம எதுவும் மிளகாத்தூள்லாம் சேர்க்க தேவையில்ல. நம்ம விழுதுலேயே மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம், அந்த காரமே போதும். இப்போது அரைச்சி விழுத சேர்த்துடலாம். இப்போ இது இஞ்சி பூண்டுலாம் இருக்கிறதால, பச்சையாக இருக்கிறதால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். ஒரு 10 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. மீதி உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டுறதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு 1/2 முடி லெமன், கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டு நிறுத்திக்கலாம். அரிசி நல்லா ஊறிட்டதால் ஒரே விசிலே போதும். இப்போ ஒரு விசில் விட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே ரொம்ப ஒரே அட்டகாசமான ஒரு வாசனை வருது பாருங்கள். எவ்வளோ பலன்னு இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.